வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு 3ஆம் நம்பரின் குணநலன்கள். நல்லவன் என்றால் இவரை போல் யாரையும் என்று இல்லை என்று சொல்லிவிடலாம். இவர் கொடுத்த வாக்கை உயிரை கொடுத்தாது காக்க பிரிப்பார். இவர் எந்த ஒரு தொழில் செய்தாலும் மனநிறைவு அடையும் வரை அந்த செயலை செய்து கொண்டிருப்பார். மற்றும் யாருக்கும் இல்லாத குணம் இவரிடம் உண்டு என்றால் இவரிடம் முன்னெச்சரிக்கை குணம் அதிகமாக கொண்டவர். ஒரு செயலை செய்துவிட்டு பின்னால் இப்படித்தான் எனக்கு நடக்கும் என்று முன்பே அறிந்து வைத்திருப்பார். இதனால் ஒரு செயல் செய்யும் போது ஒரு செயலில் என போட்டு இதையே செய்வானே அப்படின்னு சொல்லி சில வேலையும் கூட்டி கடித்து பார்த்து இவ்வளவுதான் கிடைக்கும், அதனால இதுக்கு போய் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கவா என்று அந்த வேலையை செய்யாவும் இருக்கக்கூடியவரும் இவரே. மற்றும் இவர் வேலையின் வேகம் ஆமை வேகம். பழமையை விரும்பக்கூடியவர், புதுமையை விரும்ப மாட்டார். பிறருக்கு சேவை செய்வது, தொண்டு ஆற்றுவதே இவர் பெரும் செயலாக இருக்கும். இவர் செய்யும் செயலானது பிறருக்கு பிரமிக்க தந்து இப்படி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது என்று புகழாரம் பெறுவார். காலத்தால் அழியாத பேரும் புகழையும் அடைவார். சாதனைக்குரிய நாயகர் மற்றும் இரக்க குணம் கொண்டவர், தியாக உள்ளம் கொண்டவர், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இந்த மூன்றுக்கும் முதன்மையான இடம் இவருக்கே கொடுத்து விடலாம். மற்றும் இவர் எந்த ஒரு தொழில் செய்தாலும் பிறருக்கு நன்மை அளிக்கும் தொழிலை தேர்ந்தெடுப்பார். 3ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் நீதி, நேர்மை, நற்சொல், நல் செயல், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நம்பராகவும் 3ஆம் நம்பர் பிறந்தவர் இருப்பார்கள். தன் தனித்துவத்தால், தன் தனித்திறமையால் சாதனை படைப்பார். தன் அறிவாற்றின் மூலமாகவே படிப்படியாக உயர்ந்து விடுவார். 12ஆம் நம்பர் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்வதை தன் தொழிலாக எடுத்துக்கொள்வார். அவரை பிறரை காப்பதற்கு தன் செயலாக எடுத்துக்கொள்வார். பிறர் அடுத்தவர்கள் இவர்களை பார்த்து பிறருக்கு கொடுத்து ஓராய் செய்து விட்டாயே என்று பேரும் எடுப்பார். இவர் செய்து புண்ணிய செயலானது பிற்காலத்தில் இவருக்கு பேரும் புகழையும் தந்துவிடும். 21ஆம் நம்பர்காரர்கள் ஒரு சுயநலவாதியே என்று சொல்ல வேண்டும். 3ஆம் நம்பர் வரிசையில் இவர் ஒன்றே சுயநலவாதியா இருப்பார். இவர் முற்பாதியில் கஷ்டப்பட்டாலும் பிற்பாதியில் கணவரத்தால் சந்தோஷமடைவார். இரக்க குணம் இவரிடம் உண்டு, பாதி பேர் சுயநலமும் உண்டு. இவர் இந்த வாழ்வு இவருக்கு இயல்பாகவே அமைந்துவிடும். பிற்காலத்தில் இவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இறுதி காலம் இருக்கும். 30ஆம் நம்பர் பிறந்தவர்கள் யார் சொல்லையும் செவி கொடுத்து கேட்க மாட்டார். ஒரு செயலில் இறங்கிவிட்டால் தன் திறமைக்கு மீறிய கடின உழைப்பை கொடுத்து விடுவார். யாராவது குறைச்சி பேசிவிடக்கூடாது என்பதற்காகவே அந்த வேலையாக இருக்கும். மற்றும் இவர் அந்த உழைப்புக்கு பின் கூலியை வாங்கும் போது நான் எவ்வளவு உழைத்தேன் தெரியுமா, அதுக்கு கூலி இவ்வளவுதானா என்று அடிக்கடி கவலையடைந்து கொண்டிருப்பார். மற்றும் பல சந்தர்ப்பங்களை இவர் வாழ்வில் பயன்படுத்தாமல் நல்ல சந்தர்ப்பங்களை கை நழுவி விட்டு விடுவார். மற்றும் 3ஆம் நம்பர் பிறந்தவர்கள் இறை அனுக்கிரகம் மிகுந்தவர்கள். வளர்பிறையில் பிறந்தவர்கள் நல்லவருக்கு நல்லவன் என்றே பெயர் எடுப்பார்கள். தேய்பிறை பிறந்தவர்கள் சில குற்றம் உள்ள தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள். மொத்தத்தில் 3ஆம் நம்பர்காரர்கள் இறை அனுக்கிரகம், புண்ணிய செயல் செய்து புண்ணிய பலனை அடையக்கூடியவர்களே. பிறருக்கு சேவை செய்து அதிக நற்பலன்களை அடையக்கூடியவர்கள், போற்றத்தக்க ஆள், இறை அனுக்கிரகம் மிகுந்த நம்பர், இறை அறம் பெற்றவராகவே இவர்கள் பெரும்பாலும் காணப்படுவார்கள். எதிராளி ஒருவன் தாக்க வந்துவிட்டால் அவரையும் தன்னை நண்பனாக்கு துடித்துக் கொண்டிருப்பார். அவரையும் நண்பனாக்கி விடுவார். இலகிய மனம் கொண்டவர், வெள்ளை உள்ளம் கொண்டவர், தியாக உள்ளம் கொண்டவர் என்று பெருமையாக இந்த 3ஆம் நம்பரை நம்ம பாராட்டி கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு 3ஆம் நம்பர்காரர்கள் மிகவும் உத்தமரே. ஜெயமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.